தெய்வத்தை பிரியப்படுத்தினா நாம என்ன செய்யணும்? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம தெய்வத்தை சந்தோஷப்படுத்த நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா? சிலர் பக்தி பாடல்கள் பாடி விதவிதமான சமய சடங்குகள் செய்றாங்க. இன்னும் சிலர் உடலளவுல சுத்தமா இருந்தா தெய்வத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் காணிக்க கொடுத்து தெய்வத்தோட அன்பை பெற முயற்சி பண்றாங்க. ஆனா நாம செய்யற இதெல்லாம் நிஜமாவே தெய்வத்துக்கு பிடிக்குமா? வேத சொல்லுது, இதெல்லாம் உண்மையான பக்திக்கு ஒரு பதிலீடுதான். வெறும் உதட்டளவுல சொல்றத விட உள்ளத்துல இருந்து வர்ற அன்புதான் முக்கியம். அதே மாதிரி வெளியில சுத்தமா இருக்கிறத விட மனசு சுத்தமா இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவுற கடமைய விட்டுட்டு காணிக்க கொடுக்கறதும் ஒரு பதிலீடுதான். அப்போ தெய்வம் நம்மகிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறார்? ஒரு உண்மையான உறவு. ஆனா இந்த உறவுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அதுதான் நம்ம செய்யற பாவம். இந்த தடையை நீக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து. நம்ம பாவங்கள போக்க இயேசு சிலுவையில மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்தார். தெய்வத்தை பிரியப்படுத்த தடையாக இருக்கும் பாவங்களைப் போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். தெய்வம் விரும்புற அந்த உண்மையான உறவுக்கு நீங்க தயாரா?